37 தேவாலயங்களை புனரமைக்க 1,63,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. சமத்துவத்தை போற்றுவதே திராவிட மாடல் ஆட்சி என சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் பேச்சு. நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மீது மத்திய அரசு தாக்குதல் தொடுத்துள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். மக்களாட்சிக்கு விரோதமான இத்தாக்குதலை எதிர்க்க அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வலியுறுத்தல். நான் முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்து விடுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் இல்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கடிதம். பொங்கல் பண்டிகை நாளில் நடைபெற உள்ள யுஜிசி நெட் தேர்வை வேறு தேதிக்கு மாற்ற கோரிக்கை. மத்திய அரசு பணிகளுக்கு தேர்வான 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. இளைய சமுதாயத்தின் மூலமே நாடு வளர்ச்சியடைகிறது எனவும் காணொலி வாயிலாக பிரதமர் பேச்சு. நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் 30 லாரிகள் மூலம் கேரளாவுக்கு அனுப்பி வைப்பு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டித்ததை அடுத்து மருத்துவ கழிவுகளை அகற்றிய கேரள அரசு. அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. நியூஸ் 7 தமிழ் சார்பில் தொடங்கப்பட்ட 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் இயக்கம் முதலாவது மரக்கன்றை நட்டு வைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் பொன்முடி. விதி மீறி கட்டப்பட்டுள்ள பள்ளிகள், தேவாலயங்கள், மசூதிகள், கோயில்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழ்நாட்டு பள்ளிகளின் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். 220 கிலோ எடையிலான 2 சிறிய செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் ஏவப்படுவதாக இஸ்ரோ தகவல். தேர்தலில் இவ்வளவு இடம் வேண்டும் என்று நிபந்தனை எதுவும் வைக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. டெல்லியில் குடியரசு அணிவகுப்பில் சுழற்சி முறையில் தமிழக ஊர்தி 2026ஆம் ஆண்டில்தான் பங்கேற்க முடியும். அரசியல் நடைமுறை தெரியாமல் உரக்க சத்தமிடுவதாக எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் சாமிநாதன் விமர்சனம். காலியாக உள்ள மருத்துவ இடங்களை நிரப்ப சிறப்பு நீட் கலந்தாய்வு அறிவிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கலந்தாய்வு அறிவிப்பு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கல்வித்துறைக்கான நிதியை ஒதுக்குவதாக மத்திய அரசு கூறுகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரை நோக்கி நகர வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு பேருந்துகளை இயக்கும் போது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவர். தமிழ்நாடு போக்குவரத்து துறை திட்டவட்டம். திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு.
நீதிமன்ற வாயிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக காவல்துறை நடவடிக்கை. நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய 6 பேருக்கு ஜாமீன். குற்றவாளிகள் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் இருக்கும் புகைப்படம் வெளியானதால் சர்ச்சை.